டாக்டர் ஹானிமன் அவர்களுடைய 259வது பிறந்தநாள் விழாவை சற்றே தாமதமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்று மருத்துவம், மாற்று மருத்துவத்தில் குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவம் என்பதை முன்னிறுத்தி இங்கே மருத்துவர்கள் பேச இருக்கிறார்கள். டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இயன்முறை மருத்துவ நிபுணர். இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வகையில் சிகிச்சைகளை எல்லாம் அளிக்கலாம் என்பதை திரைப்பட காட்சி விளக்கத்தோடு அவர் இங்கே உங்களுக்கு நிகழ்த்தி காட்ட இருக்கிறாங்க. டாக்டர் தனபாலன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நம்முடைய மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கே நம்முடைய பேச இருக்கிறார்கள். இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. டாக்டர் ஹானிமன் அவர்களுடைய இந்த விழாவிலே டாக்டர் ஹானிமன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது நாம் மீண்டும் பேசியாக வேண்டிய சில செய்திகள் உள்ளன. டாக்டர் ஹானிமனுடைய கல்லறையில் ஒரு வாசகம் உண்டு. ஐ டிட் நாட் லிவ் இன் வெயின். நான் வீணாக வாழவில்லை. கார்ல் மார்க்ஸ் சொல்வார், மனிதன் பயனின்றி அழியக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக அமைய வேண்டும். இந்த இரண்டு மாமேதைகளுக்கு இடையில அவருடைய விருப்பங்களை அங்கே கல்லறையிலே பதிவு செய்திருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹோமியோபதிகளுடைய கடமையும் அதுதான். நாம் இந்த இடத்தை அவர் எழுதிய ஆர்கனானை பற்றி பிரமாதப்படுத்தி பேசிக்கொள்வதற்கோ, அவருடைய மெட்டீரியா மெடிக்கா பியூரோவை சிலாகித்து பேசிக்கொள்வதற்கோ, அவர் பார்த்த சில கேஸுகளை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கோ இந்த இடத்தை நாம் பயன்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் அவர் முதல் படியை அமைத்து கொடுத்தார். அதற்கு பிறகு அவருடைய வழித்தோன்றல்களாக இன்றைக்கு வரைக்கும் பலாயிரக்கணக்கான ஹோமியோபதி மருந்துகளை கண்டுபிடிச்சாச்சு. அவர் காட்டிய பாதையிலே பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான துயரர்களை நலப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நலப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஹோமியோபதி. ஹோமியோபதி மருத்துவம் ஒரு பொழுதும் தோற்றதில்லை என்று சொல்வது முற்றிலும் உண்மை. ஹோமியோபதியர்கள் தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கையாளக்கூடிய முறை காரணமாக, தத்துவத்திலே பிறழ்ச்சி காரணமாக. ஆனால் ஹோமியோபதி ஒருபோதும் தோற்பதில்லை. ஹோமியோபதி நெவர் ஃபெயில்ஸ். ஹோமியோபதி கற்று தேர்ச்சி பெறுவது என்பது, ஏற்கனவே ஹானிமன் அவர்கள் கூறியதைப் போல, அதனுடைய தியரியை படிப்பது என்பது ஒருவேளை சிம்பிளாக கூட சில பேர் உணரலாம். ஆனால் ப்ராக்டிஸ் என்பது லெபோரியஸ்ன்னு சொல்லுவாங்க, மிகவும் கடினமானது. இன்றைக்கு டாக்டர் வெள்ளைச்சாமி அவர்கள் சுட்டிக்காட்டினது மாதிரி நமது மன்றத்தின் சார்பாக சேலத்தில் போய் தசை சிதைவு நோயாளிகளுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அட்ரோஃபி கேசஸ்களெல்லாம் போய் நாங்கள் அட்டன் பண்ணப்போ தான் பார்த்தோம் ஹோமியோபதி எவ்வளவு பெருமைக்குரிய, ஆற்றலுக்குரிய, தகுதியான மருத்துவம் இந்த மனித குலத்திற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவம் நீ இத்தனாம் தேதி செத்து போவேன்னு சொல்லுது. ஒரு நோயாளியை பார்த்து 1 ஆண்டு உயிரோடு வாழ்வாய், 2 ஆண்டு உயிரோடு வாழ்வாய், 3 ஆண்டு உயிரோடு வாழ்வாயின்னு சொல்லி அவருடைய சர்வைவலை தீர்மானிக்கிறார்கள். அப்படி சொல்வதன் மூலமாக அந்த நோயாளியினுடைய மனதில் பீதியை விதைக்கிறார்கள். நோய் குறித்த அந்த பீதியோடு இவர்களுடைய அறிவிப்பு ஒரு மரண பீதியை உண்டாக்குது. அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த வானமாதேவியும் வல்லபியும் அந்த இரட்டை சகோதரிகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தாங்க. அந்த 2 பெண்களும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள். அங்கே அவர்கள் திரட்டி இருக்கக்கூடிய அந்த நோயாளி கூட்டம் ஒட்டுமொத்தமான மருத்துவ உலகத்திற்கே சவாலாக அங்கே குவிந்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் பார்க்கிற பொழுதுதான் அது எவ்வளவு கடினமான ஒரு செயல் அவர்களை காப்பாற்றுவதுன்னு தெரியுது. ஆனால் அந்த கடினமான செயலுக்கு நமக்கு கையிலே ஒரு திறமையான ஒரு கருவியாக, பயனுள்ள ஒரு கருவியாக டாக்டர் ஹானிமன் கொடுத்திருக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்து இருக்கு. அவர்கள் சொல்றாங்க, ஒரு சில மாதங்களாக அந்த மருந்து எடுத்தவர்கள், ஒரு சில ஆண்டுகளாக ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டவங்க அதில் கிடைத்த பலனை சொல்கிறார்கள். ஆங்கில மருந்துகளை சாப்பிட்ட பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் உடல் தேய்ந்து கொண்டே இருந்தது, அழிஞ்சுக்கிட்டே இருந்தோம்.
நம்பிக்கை வச்சு ஒன்றுமில்லாமல் மெழுகு உருகியதை போல் உருகிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் உள்ளே வந்து எங்களை டயக்னோசிஸ் பண்ணி எங்களுக்கென்று சில ஹோமியோபதி மருந்துகளை அளித்து தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு பிறகுதான் எங்களுடைய உடல் இந்த நிலைக்கு இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கு. எங்களுக்கு மீண்டும் உயிர் வாழ்வதற்கான ஒரு ஆற்றலை அது கொடுத்துருக்குது. எங்களுடைய அதை வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை மீண்டும் புதுப்பித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நடந்ததை அவர்கள் அத்தாட்சியாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் அவருடைய உடல் தேய்மானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, அவருடைய உள் உறுப்பு தேய்மானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, அவருடைய நோய் எதிர்ப்பாற்றல் பெருகி இருக்குது, அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய நீடிப்பு என்பது உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நாங்களும் போய் தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக போன பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட டாக்டர் தனபாலன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழே மிக துணிச்சலாகவும் தைரியத்தோடும் இந்த காரியத்தில் நாங்கள் இறங்கணும். ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அதுபோன்ற தசை சிதைவு நோயாளிகளுக்கு, ஆட்டிசம் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் உள்ள குழந்தைகளுக்கு, செரிப்ரல் பால்சி என்று சொல்லக்கூடிய மூளை முடக்குவாத நோயாளிகளுக்கு, இது மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ்களுக்கெல்லாம் அங்கே வந்து அவர்கள் ஒன்று திரட்டி சிகிச்சை கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த சிகிச்சை அளிப்பதற்கு ஆயுர்வேதமும் இந்திய மருத்துவர்களும் அங்கே குழுமியிருந்தாங்க. நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செய்தோம். ஆனால் இந்த ஹானிமன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மருத்துவம் என்பது உலகத்தின் மாற்று மருத்துவங்களிலேயே ஒரு தலைமை மருத்துவம், மிக மிக ஒரு சுப்ரீம் பவர் உள்ள மருத்துவம் என்பதை நிச்சயமாக காலம் நிரூபிக்கும். நம்ம இன்றைக்கு மூட்டு வலிக்கோ, முதுகு வலிக்கோ, அல்சருக்கோ, அல்லது வந்து மாதவிடாய் பிரச்சனைகளுக்கோ, தலைமுடி உதிர்வுகளுக்கோ, காஸ்மெட்டிக் பிரச்சனைகளுக்கோ எல்லா வைத்தியங்களையும் மருந்து இருக்குது, எல்லா வைத்தியங்களையும் பார்க்குறாங்க, எல்லாவற்றிலும் நிவாரணம் இருக்குது. அதிலும் கூட ஹோமியோபதியினுடைய நிவாரணம், ஹோமியோபதியுடைய குணம் என்பது சற்று ஆணித்தரமானது, வலிமையானது. இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் கூட மாற்று இருக்குது. ஆனால் இந்த நோயாளிகளுக்கு மாற்றே இல்லை. ஹோமியோபதி விட்டால் ஒரு கையறு நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோம் என்பது இந்த மன்றத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அந்த கடமையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே டாக்டர் அருண் சின்னையா அவர்கள் இங்கே குறிப்பிட்டது மாதிரி இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த நம்முடைய இந்த அவையிலே இன்றைக்கு கூடியிருக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவு. இங்கே அவர் அதிகமாக கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் கூட சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இது விழா காலமாக இருக்கிறது. எல்லா லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா இடங்கள்லையும் நடந்துட்டு இருக்கு. எனவே நம்முடைய நண்பர்களில் பல பேர் வந்து குடும்பத்தோடு வர இயலாமல், நண்பர்களோடு வர இயலாமல், நம்முடைய மருத்துவர்களே பலர் வர இயலாத நிலைக்கெல்லாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே கருத்து பரிமாற்றங்களை நீங்கள் அடைய முடியும். மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் ஒரு பகுதியினர் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கான சான்றிதழ் இங்கே வழங்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மதுரையில் நண்பர் ராஜசேகர் நடத்தின அந்த பயிற்சி மையத்திற்கு நான் போயிருந்தப்ப அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, சார் நாங்கள் முதல்ல இந்த விளம்பரம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற விளம்பரம் பேப்பரில் வந்திருந்தால் நாங்கள் இங்கே அக்குபஞ்சர் படிக்க வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஆடு எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்குது, எல்லாமே வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. இலவசமாக கற்றுத்தரோம் வா அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டு எங்களை வைத்து வர்த்தகம் நடக்கிறது, இலவசம் என்ற பெயரிலே மோசடி நடக்கிறது, அக்குபஞ்சர் என்ற பெயரிலே வந்து ஏராளமான வணிக சூழ்ச்சி நிறுவனங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒருவரையும் மிகச்சிறந்த அக்குபஞ்சரிஸ்டாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு புனிதமான நோக்கம் யாருக்கும் இல்லை. இது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எங்கிட்ட பேசினது. நண்பர் ராஜசேகரன்கிட்ட படிக்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே கிராஜுவேட்ஸ், +2 கிராஜுவேஷன் முடித்தவங்க. அந்த பெண்கள் இப்படி சொன்னப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா பொதுமக்கள் விழித்து கொண்டார்கள் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறணும். அக்குபஞ்சர் அங்கங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், மாற்று மருத்துவங்களில் மருந்து இல்லாத மருத்துவ முறைகளில் அது ஒரு தலைமை மருத்துவம். மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவங்களிலேயே தலைமை மருத்துவம் ஹோமியோபதி. இந்த 2 மருத்துவமும் மக்களுக்கு எந்த வகையிலேயாவது நம்பகமான ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும், நம்பகமான ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு அக்குபஞ்சர் அந்த மாதிரி நிலைமைகளையெல்லாம் வந்து விட்டு கடந்திருப்பதை உணர முடிந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பேப்பரில் விளம்பரம் படுத்திருந்தால் வந்திருக்க மாட்டோம். ஆனால் தெருக்களில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க, வீடுகளில் வந்து கூப்பிட்டாங்க, சும்மா அந்த கடையில் ஒட்டியிருந்தாங்க, பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட வந்து கேட்டோம். அப்பையும் கூட முதல் நாள் வந்து ஏதாவது 2-3 புள்ளிகளை பற்றி சொல்லி நீங்களே உங்கள் ஹார்ட் அட்டாக்கை குணப்படுத்திக்கலாம்
நீங்களே உங்கள் டயபெட்டிஸை குணப்படுத்திக்கலாம், நீங்களே உங்கள் கேன்சரை குணப்படுத்திக்கலாம்னு சொல்லி ஏமாற்றிட்டு அந்த 4 புள்ளிகளுக்கு மட்டும் ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கிக்கிட்டு மீண்டும் நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னா ஒரு 50,000 60,000த்துக்குள்ளே உங்களை வந்து உலக அளவில் எம்டி ஆக்கிடுவோம் என்று சொல்லுகிற வர்த்தக நிறுவனங்களாக இருக்குமோ என்று ஒரு பயத்தோட பீதியோட சந்தேகத்தோடு வந்து உட்கார்ந்தோம். ஆனால் உங்களுடைய அந்த ஸ்டடி சென்டர்ஸ், நீங்கள் அக்குபஞ்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கிறவர்கள் எந்த கமர்ஷியலான வார்த்தைகளும் எங்கிட்ட பேசலை. நண்பர் ராஜசேகரன் வந்து அவர் பாட்டில் நடத்த ஆரம்பித்தார். அவருக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அவருக்கு தெரிந்த ஹோமியோபதி மருந்துகளை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு தெரிந்த மலர் மருந்துகளை சொல்லிக் கொடுத்தாரு, ரெஸ்கியூ ரெமெடி சொல்லிக் கொடுத்தாரு, அக்குபஞ்சருடைய அடிப்படை கோட்பாடுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு 3வது நாள் 4வது நாள் போய்கிட்டே இருக்குது. இதுவரை அவர்கள் வந்து இலவசம் என்ற அந்த சொல்லுக்கு எந்த விதமான பங்கும் ஏற்படாத வரைக்கும் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி இல்லாமல் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. மற்ற இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எல்லா இடங்களிலும் இப்படி தான் இருக்குது. எங்களுடைய மருத்துவர்கள், மாற்று மருத்துவர் மன்றத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் எல்லோருமே இலவசம் என்பதால் ரொம்ப தரக்குறைவான, தரம் குறைந்த ஒரு மேலோட்டமான ஒரு பயிற்சியை அளிக்கவில்லை. நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன். நண்பர்கள் அபிராமத்தில் நடத்தின, பரமக்குடியில் நடத்தின இடங்களுக்கு போக முடியல. ராமநாதபுரத்தில் சற்று தாமதமாக நடத்தினார் டாக்டர் சுந்தா அவர்கள், அங்கேயும் என்னால் போக முடியல. மற்றபடி பெரும்பாலான இடங்களில் நாங்கள் போய் பார்த்த வரைக்கும் நேரடியாக நானும் துணைவியாரும் எல்லா நாட்களும் மதியம் போயிருக்கிறோம். அதே நேரத்தில் சாத்தூரில் எங்களுடைய மருத்துவமனையிலையும் அந்த இலவச பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டே இருந்தோம். நான் அந்த பயிற்சி முகாம் நடத்துகிற நேரத்தில் அவங்க போயிருப்பாங்க. அவர்கள் நடத்துகிற நாளில் நான் இன்னொரு இடத்துக்கு விசிட் பண்ணியிருப்பேன். நாங்கள் விசிட் போகிற இடங்கள் எல்லா இடங்களிலுமே மிகுந்த உற்சாகத்தோடு அந்த மருத்துவ ஆசிரியர்கள் நடத்தினாங்க. அந்த மாணவர்கள் படித்துக்கிட்டு இருந்தாங்க.